உன்னோட பொட்டென்ஷியலை வேஸ்ட் பண்ண பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன், நீ பெருசாக தப்பு கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீ உன்னோட பெட்டில் படுத்து ஏசி ஆன் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும். எப்படி கம்ஃபர்டபுளாக? அதுதான் ஸ்லோ டெத். அது ஒரு சைலண்ட் வைரஸ் மாதிரி உன்னை மெல்ல மெல்ல வீக் ஆக்கும். எப்படி? மெல்ல மெல்ல. ஆனால் உனக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு தப்பான ஃபீலிங் வரும். ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீ செத்துட்டு இருக்க, ஆனால் உனக்கு கம்ஃபர்டாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. 15 செகண்ட்ஸ், ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ், அதுதான் உன்னோட ரியல் ஃபோக்கஸ் ஸ்பேனு. கரெக்டாக சொல்கிறேன்னா, நீ ஒரு விஷயத்த 15 செகண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். உன்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உன்னோட பிரெயினுக்கு எப்படி? உன்னோட பிரெயினுக்கு இப்போ ரியல் ஹார்ட் ஒர்க் அன்பேரபிளாக ஃபீல் ஆகுது. ஒய்? பிகாஸ் நீ ஈஸி ரிவார்ட்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்ட. கரெக்டா? எஃபோர்ட் இல்லாமல் உனக்கு டோபமைன் கிடைக்கிது. அந்த ஃபோனை நீ தூக்கி போட்டன்விய, உன்னோட லைஃப் ஃபுல் எம்டி. யா, ஐம் சீரியஸ். தூக்கி போட்டுப்பார், உன்னோட லைஃப் ஃபுல் எம்டி ஆகிடும். உன்கிட்ட படிப்பு இருக்கலாம், உன்கிட்ட டேலண்ட் இருக்கலாம், உன்கிட்ட டிகிரி இருக்கலாம், ஆனால் நீ ஒரு சீப் டோபமைன் ஸ்லேவ். அதுதான் உண்மை. நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் ஒரு பெரிய தலைவலி இருக்குது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் ரெடி ஆகலை, நாளைக்கு பார்த்துக்கலாம், ரைட் டைம் வரட்டும். இந்த புல்ஷிட்லாம் முதல் நிறுத்து, சரியா? நீ ப்ரிப்பரேஷன் சொல்கிறல்ல, அப்படின்னு என்னன்னு தெரியுமா? சொல்லு. ப்ரொகாஷினேஷன் இன் அ சூட். புது நோட் வாங்குவ, உன்னோட கோல்ஸ் எழுத, உன்னோட ஃபோனில் ஒரு புது ஆப் ஏற்றுவ, உன்னை ப்ராக்ரஸ் பண்ண, புது ஷூ வாங்குவ, ஜிம்முக்கு போக, மைண்ட் செட் வீடியோஸ் பார்ப்ப, குத்து விளக்கு ஏற்றுவீங்க. வாய்? பிகாஸ் நீ உன்னோட ரியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது ஒன்றை. புரியுதா? ரியாலிட்டி. உன்னோட மிடியாக்ரிட்டியை ஃபேஸ் பண்ண உனக்கு பயம். எப்படி? உன்னோட மிடியாக்ரிட்டி ஃபேஸ் பண்ண உனக்கு பயம். ஸோ நீ என்ன சொல்கிற? பிளானிங் சொல்லி எஸ்கேப் ஆகுற. எப்படி? கரெக்டாக சொன்னேன்னா சொல்லு. வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்ப, ஆனால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து முன்னாடி வைக்க மாட்டேல நீ. இன்னைக்கு நான் சொல்கிறத பண்ணி பாரு. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போய் ஒரு ரூமில் தனியாக உட்காந்துப்பாரு ஒரு 5 நிமிஷத்துக்கு. உன்னால் முடியாது, நான் சொல்கிறேன். யா, உனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கும். உன் லைஃபோட அக்லி ட்ரூத் முன்னாடி வந்து நிற்கும். நீ எவ்வளோ மோசமாக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த சைலன்ஸ் தான் எடுத்து சொல்லும். ஸோ நீ அதனால தான் கான்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடுற. மியூசிக், கால்ஸ், ஸ்க்ரோலிங் எல்லாமே உன்கிட்ட இருந்து நீ ஓடுற எஸ்கேப் ரூட்ஸ் தான். புரியுதா? சோஷியல் மீடியாவில் ஒருத்தனோட சாப்டர் 20 பார்த்து நீ உன்னோட சாப்டர் 1 கம்பேர் பண்ணுற. டேய், அது ஹைலைட் ரீல்டா. அவனோட ஃபீரை யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவனோட கன்ஃபியூஷனை யாரும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. நீ தான் அந்த ஃபேக் ரியாலிட்டியை பார்த்து நான் வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிடுறேன். இங்கே பாரு, அந்த கம்பேரிசன் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் சாப்பிடல, அது உன்னோட ஒரிஜினாலிட்டியும் சாப்பிடுச்சு. ஸோ இப்படி என்ன பண்ணுற? நீ வேற யாரோ இருக்கும்போது தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. புரியுதா? நீ டயர்டாக இருக்க, கரெக்ட். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்லை, நீ மென்டலாக எக்ஸாஸ்டாக இருக்க. நான் ஒன்று கேட்குறேன் உன்கிட்ட. உனக்கு ஒரு நாளைக்கு ஃபோனில் 200 நோட்டிஃபிகேஷன் வருதுல்ல? ஓவர் திங்கிங், ஜீரோ ஃபோக்கஸ், ஹோல் டே ஃபோன்லேயே ஸ்டிமுலேஷன். அப்புறம் நைட் ஆகும், உடம்பெல்லாம் வலிக்கும். ஆனால் கடைசியில் என்ன பண்ண? என்ன ரிசல்ட்? ஜீரோ. இங்கே பாரு, பிஸியாக இருக்கிறது ப்ராக்ரஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஜஸ்ட் ஒரே இடத்துல நின்றுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்க, அது உன்னை எங்கேயும் கொண்டு போகாது. யூ ஆர் ஜஸ்ட் அ ஹாம்ஸ்டர் ஆன் அ வீல். புரியுதா? சூன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீ சொல்லுவேல்ல, நான் சீக்கிரமாக பண்ணிவிடுவேன், நான் சீக்கிரமாக ஜிம் ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்படி சொல்லிட்டே இருந்தானா உன் வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும். ஒரு நாள் மிரரில் பார்க்கும் போது உன் முடி ஃபுல்லாக நிறச்சிருக்கும், ஆனால் உன் ட்ரீம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே பாரு, ஆக்ஷன் இல்லாத பொட்டென்ஷியல் ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி தான், அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? நல்லா கவனிச்சுக்கோ. உன்னை சேவ் பண்ண யாரும் வரமாட்டாங்க. உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் வரமாட்டாங்க. யாராலையும் உன்னோட பொட்டென்ஷியலை மாற்றவும் முடியாது. நீ தான் ஒன்றை சேவ் பண்ணி ஆகணும். பயமாக இருக்கா? இருக்கட்டும், அதில் என்ன? ஃபெயில் ஆகுவியா?
டெஃபினட்டாக ஆகுவேன். ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்து செத்து போயிடாத ப்ளீஸ். யா, ஸ்டார்ட் டுடே. ஸ்டார்ட் டர்ட்டி, ஸ்டார்ட் அக்லி. அதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். யூ ஜஸ்ட் ஹேவ் ஒன் ஆப்ஷன்.